காலைக்கர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் அரட்டை நிகழ்ச்சியிலே சந்திக்கிறோம். இன்றைக்கு உண்மையிலேயே எங்களுடைய இந்த பாராளுமன்ற தேர்தலையொட்டி நிறைய அரசியல் களமுலாக்கள் நடந்து கொண்டிருக்குது. அதுல சில வித்தியாசம் வளமையாக நடந்த, இப்ப நாங்கள் இந்த யுத்தத்துக்கு பிறகு 3 பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சிட்டோம். 2010, 15, 20 சொல்லி. இது 4வது. அந்த 3லும் இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கலகலப்பு, ஒரு குழப்பங்கள், அந்த மாதிரியான சில மெசப்புகள் தெரியுது. அது வளமையாக இல்ல வளமை எப்படி இருக்குன்னா, நாங்கள் எங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள அங்க இங்க அப்படி என்று சொல்லி இல்லாட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். எல்லாம் இப்படி ஒருத்தர் 2 பேர் தான் மெசப். இந்த முறை எல்லாம் எங்க யார் போறது, எங்க என்ன வர்றதுன்றது தெரியாத மாதிரி ஒரு வெளியில இருந்த ஒரு அந்த வேக்யூம் என்ன சொல்றது, இனிமே தாங்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்துட்டுது. அது இனி வெடிக்கணும் என்ற லெவலுக்கு வந்துட்டுது. அதனால இந்த களம் இப்ப அதுக்கு அந்த மோதலுக்கான ஒரு சூழல்ல அந்த கொதிநிலையில இருக்குது இப்ப. அதாவது உள்ள இருக்கிற தமிழ் மக்கள், ஈழத்தமிழர்களுடைய தலைமை யார் கையில போகுது, அல்லது இந்த ஈழத்தமிழர்களுக்கு யார் தலைமை தாங்க போகிறார்கள் என்றத தீர்மானிக்கக்கூடிய சக்தி அந்த களத்துல இப்ப இருக்கிறோம். அந்த கொதி நிலையில இப்ப வந்திருக்கு இந்த தேர்தல். அந்த கொதி நிலைதான். இதுல வெல்ல போகிறவர்கள் கிட்டத்தட்ட தமிழ் மக்களுடைய தலைமை சக்தியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தீர்மானிக்க போறவர்கள் மக்கள் தானே. மக்கள் எல்லாத்தையும் இதுகளெல்லாம் சரி வராது, அங்கங்க எல்லா இடம் தூக்கிட்டு சிதற அடிச்சு வாக்கு போட்டா அது தொடர்ந்து நடக்க போறது இல்லை. ஆனா அதை தாண்டி இந்த அளவு இப்ப ஒரு மோதல் நிலை வந்திருக்கிறதுக்கு காரணம், இதுவரைக்கும் மறைகரங்களாக இருந்த சக்திகளும் இப்ப வெளிப்படையாக இந்த களத்துக்குள்ள இறங்கி மோதுறதுக்கு தயாராக இறங்கி இருக்கிற ஒரு சூழல் வர்றதுதான் அதுக்கான காரணம். ஆனா அந்த சூழலை உருவாக்குறதுக்கு பலர் பாடுபட்டிருக்கீங்கன்னா அது கணக்கில் எடுக்கப்படுறது இல்லை. நாங்க ஏற்கனவே சம்பந்தனுடைய ஒரு ட்ரிபியூட் இதுலயும் நாங்கள் பேசியிருக்கோம். அது கணக்கில் எடுக்கப்படாட்டி அது அரசியல் வரலாறு முழுவதுமே அப்படிதான் இருக்குமென்றாலும், இந்த மோதல் களம் இந்த அரசியல் களம் என்றது இந்த ஈழத்தமிழர்களுடைய தலைமையை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு உள்ளக மோதலாகவும் பார்க்கப்பட வேண்டும். வெறும் நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, இலங்கை நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் அல்ல. இங்க யார் தலைமை என்றதுக்கான தேர்தல். மக்கள்கிட்ட போய் நீயா நானாண்டு பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. அதுல பல்வேறு சக்திகள் எங்களை சுத்தி இருக்கிற எல்லா சக்திகளும் அதுல ஆதிக்கம் செலுத்தும். சரிதானே. அதுல இப்ப இது வரைக்கும் மறைகரங்களாக இருந்த சக்திகளும் இறங்கி இதன்றதுதான் இந்த சூழல். நீங்க சொல்ல வர்ற அந்த மெஸ்ஸப்புக்கும் அந்த அங்க இங்க அதுதான் சொல்லி ஒரு வளமையா இந்த 3 பாராளுமன்ற தேர்தலில் இருந்த ஒரு நிலைமை மாறி ஒரு திரும்ப ரீஷஃபிள் பண்றேன்னு சொல்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்குது. இப்ப இவர்கள் இந்த அரசியல் ஆய்வாளர்கள் என்று சொல்லப்படுறவர்கள் இப்ப சரியோ புள்ளியோ மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்க வேண்டிய கட்டத்துல தாங்கள் முன்ன செய்த புள்ளைய நினைச்சு கூட்டுக்குள்ள தலையை ஓட்டிக்கொண்டு நாங்கள் நினைக்கிறோம் அந்த இதை பற்றி கழிவிறக்கம் கொண்டு இருக்கிறாங்க. இப்ப உண்மையில அவர்கள் இப்ப செயற்பட்டு அவர்கள் அம்பலப்படுத்த வேண்டும். கண்டிப்பா நாங்கள் என்ன எங்க யார் தவறு விட்டார்கள், எப்படி எல்லாம் என்ன தவறுகள் நிறுத்தப்பட்டது, அல்லது எப்படி தங்களுடைய முயற்சிகள்ல இருந்து இவர்கள் இப்படி வெளியில போன அதை உண்மையா பகிரங்கப்படுத்த வேணும். நாங்கள் அவர்கள் ஒப்பந்தம் செய்யும் போதே நாங்கள் அதை விமர்சிச்சிருக்கோம். இந்த ஒப்பந்தத்தாலையும் இந்த பேப்பராலையும் நடக்க போறது ஒன்றும் கிடையாது. ஒரு ஒரு அஞ்சத்துக்கு உதவாது. கோர்ட்ல வழக்கு போட போறதும் இல்ல நீங்க இந்த கட்சிகளை இதை வச்சுக்கொண்டு கேள்வி கேட்கறதுக்கும் ஒன்றும் உங்களால முடியாது என்று தெளிவா அப்போ இல்ல. அது உண்மையா 3ஆம் தரப்பு மத்தியஸ்தோட சைன் பண்ணினாலே ஒன்று நடக்க போறது என்ற அளவுக்கு சொன்னாங்க. ஆனா இப்ப அதுதான் நடந்திருக்கு. இப்ப சங்கு போயிட்டுது, கையில இருந்து போயிட்டுது. இப்ப அழுது பிரயோஜனம் இல்ல. அதான் சரி, நீங்க இல்லைன்னாலும் நீங்க குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்க வேணும். இந்த மாதிரி தான் இது நடந்தது என்று வெளிப்படையாக மக்களுக்கு சொல்றது. உங்களுக்கு எதிராக ஒரு பிழை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது நீங்கள் சொல்ல, அது பிழை அல்ல, துரோகம். மோசமான கூட இருந்து குழி பறித்த செயல்கள். சரி, நீங்க அது உங்களுக்கு துரோகம் என்ற ஒருவேளை கூட இருந்தவர்கள்ன்றதுனால துரோகம் என்று சொல்றதுக்கு வாய்ப்பு என்றாலும் என்ன நடந்தது என்ற உண்மையாவது நீங்க வெளியில சரியா சொல்ல வேண்டும். இல்லாடில் சிலவள உண்மையாகவே இவர்களுடைய ஒப்புதலின் பேர்ல இதெல்லாம் நடந்துச்சோ கூட இருக்கலாம். பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் ஒரு அறிக்கை விட்டுருக்கு.
அந்த அறிக்கையில அவர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார். ஓகே. அது 99.9999% பொது கட்டமைப்புல இருந்த பொதுச்சபைக்காரர்களுடைய அறிக்கை தான். ஓகே. அதை அவர்கள் தங்கள் விடுறதுக்கு வெக்கப்பட்டு என்னவோ அச்சப்பட்டு அந்த மாதிரி என்ன எல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு இப்போ மாணவர் ஒன்றியம் ஊடாக அந்த ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாங்க. அதுல கடைசியில வந்து இதைத்தான் சொல்லினேன். சரிதானே, இவர்கள் எல்லாம் துரோகம் செய்யணும், இவர்களை அம்பலப்படுத்தணும். அதான் ஆரம்பத்துல சொன்ன ஒரு பிராண்டிங் செய்திருக்கீங்க அவர்களை, புது பிராண்டிங். இப்ப அது நல்ல விஷயம் என்னன்னா, இந்த கன்சியூமர் சொசைட்டிக்குள்ள பிராண்டிங் தான் முக்கியம். சரிதானே, இப்ப அவர்களுக்கு எப்படி பிராண்ட் பண்ணப்பட்டிருக்குதுன்னா தேசிய போலிகள். தேசிய போலிகள் தங்களுடைய அந்த அமைப்புக்கே எதிரியாத பேர் வச்சுட்டு என்ன பிரச்சனைன்னா அதெல்லாம் தேசியம் நோக்கி அப்படி முன்னுக்கு போனது. இப்ப இது மாறி வந்து தேசிய போலிகள் என்று வந்திருக்கு. தேசிய போலிகள் என்று அவர்கள் அதுல இந்த விளக்கங்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க. பேர் ஒரு இடத்துலயும் குறிப்பிடல, ஆனால் எல்லாத்தையும் சொல்லி கொண்டு வந்து யார் செய்தார்கள் என்றும் அதே நேரத்தில் இதை அம்பலப்படுத்த வேணும் என்று சொல்லியும் மக்கள் இந்த தங்களுடைய சங்கு சின்னத்தை பறிச்சு கொண்டு வந்து நிக்கிறவர்களுக்கு தங்களுடைய ஆதரவு இல்லை என்றதையும் அதுல சொல்லி இருக்கிறோம். ஆனா நீங்கள் அதை ஏன் இவ்வளவு மறைவா சொல்லுவோம்? இது நீங்கள் 2 வீட்டு குடும்பங்களுக்கு நடக்கிற கல்யாணமோ அல்லது ரகசிய ஒப்பந்தங்களோ கிடையாது. இல்ல, நீங்க வந்ததே மக்களுக்காக, நோமல் எங்களுக்காகவும். அதான் சொல்றேன். அப்படிதான் சொல்லி கொண்டு வந்த நீங்கள் எங்களுடைய பிரதிநிதித்துவம். அவர் இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்துல எங்களுக்கு பதிலா இந்தியா கையெழுத்து வச்ச மாதிரி எங்களுக்காக எல்லாம் சொல்லி நீங்க வந்த நீங்க நடந்தது என்னண்டாவது கடைசி எங்களுக்கு வெளிப்படையா முழுமையா சொல்லல. அதையும் செய்றீங்க. அது எவ்வளவு தவறான விஷயம் சொல்லுங்க. அது இன்றைக்கு நீங்கள் சரியாக அம்பலப்படுத்த வேணுமாக இருந்தா இவர்கள் என்ன செய்தார்கள், உள்ள என்னெல்லாம் பேசப்பட்டது, என்னெல்லாம் நடந்தது, இதுதான் இந்த கட்சிகளினுடைய உண்மை முகாமுகம் என்று நீங்கள் மக்களுக்கு தெளிவா சொல்ல வேண்டும். அதை செய்ய மாட்டேன். நாளைக்கு என்ன போய் நாளைக்கும் இதே தேவை. இப்ப என்னண்டா அதுல இன்னொரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். இந்த பொது கட்டமைப்புக்காரர்களுக்கு ஜனாதிபதி தேர்தல்ல ஒரு வேட்பாளரை நிறுத்துறதுக்கு நான் இதுல தெளிவா கவனமா பொது கட்டமைப்பினுடைய ஒரு வேட்பாளர்னு தான் பாவிக்கணும். அவரை பொது வேட்பாளர்னு பாவிக்கணும். அவர் பொது வேட்பாளரும் கிடையாது. சரி, பொது கட்டமைப்பு ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறீங்க. சரி, அது நீங்க இட்ட பேர் பொது கட்டமைப்பு இல்ல, அதுக்கு பேர் அப்படிதான் வச்சிருக்கீங்க. எங்களுக்கு வெள்ளச்சாமிய தெரியும், கருப்பை உருவான ஒரு வெள்ளச்சாமிய பாத்து இல்ல பாத்துக்கலாம். வேர்வை பிச்சு வச்சிருப்பா வெள்ளச்சாமின்னு சொல்லி அதுக்காக கருப்பா வந்திருப்பாரு. சரிதானே, அப்ப அதுக்காக பேருக்காக பொது கட்டமைப்பு வச்சதுக்காக பொதுவான ஒரு கட்டமைப்பு இல்ல தானே. சரி, விஷயத்துக்கு அதனால அப்படி நிறுத்தப்பட்ட ஒருத்தர்ட்ட பணிகளுக்காக, தேர்தல் பணிகளுக்காக லைகா நிறுவனம் சார்ந்த, அது லைகா நிறுவனமான்னு தெரியல, ஆனால் லைகா நிறுவனத்தினுடைய உரிமையாளராக அடையாளப்படுத்தப்படுகிற அல்லிராஜா சுபாஸ்கரனுடைய ஒரு தரப்போ அல்லது அவர் சார்ந்த எங்கேயோ இருந்து ஒரு பணம் வந்திருக்கு. அதை பெற்றுக் கொடுத்தவர்கள் என்று உரிமை கோர்றவர்கள் டெலோ தாங்கள்லாம் பேசி அந்த பணத்தை பெற்றுக் கொடுத்தாங்க. ஒரு சில கோடிகள் அவர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. அதையும் டெலோதான் பெற்றுக் கொடுத்தது. யாழ்ப்பாணத்துல கடைசியா நடந்த மீட்டிங்ல இந்த ஜனநாயக சின்ன டிடிஎன்ஏ இருக்குதானே, சின்ன டிடிஎன்ஏ இல்ல அதையும் விட்டுருவோம். தேசிய போலிகள் சின்ன டிடிஎன் அதை விட்டுட்டு அதான பேரு, புது பேர். அதனால நவீன பேர்லால தேசிய போலிகளுடைய கூட்டத்துல, யாழ்ப்பாணத்துல நடந்த கூட்டத்துல தெலோவை நோக்கி மற்ற கட்சிகள் கை நீட்டி இருக்குது. நீங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒன்றும் செய்யல, எல்லாம் ஒளிஞ்சிட்டீங்க, ஒருத்தரும் ஒழுங்கா வேலை செய்யலைன்னு சொன்ன போது அவர்கள் அதுக்கு பதிலாக சொல்லியது என்னன்னா, நாங்கள் தானே சுபாஸ்கரன் இருந்து இத்தனை கோடி வாங்கிட்டு வந்த நாங்கள், அதெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் தானே, இதுதான் நாங்கள் செய்த பெரிய சேவையாக அவர்கள் சொல்லியது. இதுல சும்மா குறுக்குறான்னு யோசிக்காங்க, சுபாஸ்கரன்கிட்ட இருந்து இவ்வளவு கோடி வாங்கி கொடுத்தான்னு சொல்லியிருக்கேன். எனக்கு இதுல இன்னொரு டவுட் ஒன்று வருது. இவர்கள் கேட்டு சுபாஸ்கரன் கொடுத்தாரா இல்லாட்டில் வேற யாரோ சொல்லி இல்ல இல்ல
தாங்கள் போய் இல்ல ரெண்டாவே சொல்லினா நான் அதுக்கு இனி அதுக்கு மேல கேள்விகள் கேட்க போனா கணக்கா கேள்விகள் கொடுத்தது எவ்வளவு, வந்தது எவ்வளவு, போனது எவ்வளவு, நடுவுல போனது எவ்வளவுன்றதெல்லாம் அதுல எல்லாம் வேற யாரும் பிக் பிரதர் சுபாஸ்கருக்கு சொல்லி இவருக்கு அவர் கிலோக்குள்ள காசு வந்துதான் அது அது அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அவைக்கு தெரிஞ்சதெல்லாம் இவர்கள் போய் கேட்டு இதுக்காக காசு தாங்கன்னு கேட்டதுக்கு அவர் சரின்னு சொல்லி அவர்கள் மூலமா காசு வந்து கொடுத்துருக்கீங்க. அவர்கள் மூலமா கொடுத்தினோமோ நேரம் கொடுத்தினோமோ, பட் ஆனா அவர்கள் உரிமை ஓடினா நாங்கள் போய் அவர்கிட்ட பேசியதன் அடிப்படையில தான் இந்த செயற்பாடுகளுக்காக இந்த கோடிகள் உங்களுக்கு வந்தது. எப்படி கோடி அதே தரப்பு இன்றைக்கு அதே தேசிய போலிகளோட நாடு முழுவதும் ஒரு தேர்தலை கேட்கறது சம்பந்தமா பேசிக்கொண்டிருக்கு. இது எல்லாத்தையும் உய்த்துணர முடியாத ஆட்களாகத்தான் இருந்த நீங்கள் நாங்கள் அப்போது வரைக்கும் அது திரும்ப திரும்ப அது எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டுதானே இருந்த. எங்களுடைய தேவைன்றதை விட வேற தரப்புகளுடைய தேவைகளா இருக்குது, வேற தரப்புகளுடைய தலையீடுகள் இருக்குது, அவற்றினுடைய தாக்கங்கள் இருக்குது, அவர்களுடைய நலன் நோக்கிய செயற்பாடுகளுக்காகத்தான் இதெல்லாம் நகர்த்தப்படுகிறது என்றெல்லாம் சொல்லும் போதுதான் நீங்கள் என்ன சொன்னீங்க, இதெல்லாம் சதி கோட்பாடு, அந்த கோட்பாடு, இந்த கோட்பாடு என்ன. நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு காசு தந்த அதே தரப்பு தான் இந்த தேசிய போலிகளை ஒருங்கிணைச்சு அவர்களோட தாங்கள் ஒரு 3 கட்சியை வாங்கி வச்சிருக்கணும். அது ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கோம் அந்த விஷயம். அப்படி வாங்கி இருக்கிற ஒரு கட்சியில அவர்கள் வடக்குல ஒரு தரப்ப நிறுத்த போயினமாம், வடக்கு கிழக்குல மலையகத்திலேயும் ஒரு தரப்ப நிறுத்த போயினமாம். இதுக்கு நடுவுல இது உண்மையான அவர்களுடைய நோக்கம் என்னென்றா, இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இப்படித்தானே இருக்கு. வடக்கு கிழக்குல அரசியல் செய்யற கட்சிகளா இருக்குது, மலையகத்துல அரசியல் செய்யற கட்சிகள். இதையெல்லாம் தாண்டி தாங்கள் எல்லா தமிழர்களுக்கும் அல்லது தமிழ் பேசும் மக்களுக்குமான ஒரு அமைப்பாக தங்களை வளர்க்கிற அதுதான் எய்ம். அப்ப கடைசியில என்ன நடக்கும்னா, இங்க ஒரு கட்சி அங்கே ஒரு கட்சி, பிறகு 3வது கட்சி முஸ்லீம்கள்ட்ட போகுமோ இல்ல சிங்களவர்கிட்ட போகுமோன்னு தெரியாது, அதுவும் சேர்ந்து வந்து பிறகு மெர்ஜ் ஆகும் எல்லாம் ஃபியூச்சர் பிளான். இதுதானே இப்ப அவசரமா வர்றதுனால இப்ப தனித்தனி கையில இருக்கிற ஒரு கட்சிக்கும் ஒரு பகுதியை கொடுத்து அவ கொண்டு வரி. அதுல ஒரு தரப்பா இந்த தேசிய போலிகளோட பேசப்படுது. அப்ப இந்த இந்த செயற்திட்டத்துக்கு பின்னால என்ன உள்நோக்கம்ன்றது இப்ப தெளிவா வெளியில வருதுதானே. இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு நிப்பாட்டினதுக்கு பின்னால யார் எந்த தரப்புகள் வேலை செய்தது, அந்த தரப்புகளுடைய நோக்கம் என்னன்றது தெளிவா வருதுதானே. அப்ப இத நீங்கள் உய்த்துணர்ந்திருக்க வேணும், அல்லது சொல்லும் போதாவது அதை கேட்டு தெரிஞ்சு சரி இதுல ஏதாவது இருக்குமோன்னு. அப்பெல்லாம் ஒண்ணுமே செய்யாம நீங்கள் இல்ல 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 எல்லாம் சதி கோட்பாடு, எங்களுடைய ஆக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, என்னத்தை சொன்னாலும் ஏதாவது வளர முதலே அடிக்கிறியா, நாங்கள் வளர்ந்த அப்புறம் நாங்கள் அடிக்கிறதாங்க, நீங்க வளர முதலே அடிக்கிறியா. இல்ல உண்மையா இவர்கள் இந்த பொதுக்கட்டாயம்னு சொல்லி கொண்டு வந்த அந்தவர்கள் வந்து ஒன் வே கம்யூனிகேஷன்ல ஸ்பெஷலிஸ்ட். தாங்கள் சொல்றதை நீங்கள் கேட்கணும், அங்க இருந்த ஒன்றையும் ரிசீவ் பண்றது, ஃபீட்பேக்ஸ் எடுக்கிறது, யதார்த்தத்தோட போட்டு தங்களுடைய சிந்தனை சக்திக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அதுதான் யதார்த்தம் என்று நினைச்சுக்கோங்க. கிரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாமல், கிரவுண்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்காமல், டேட்டாஸ் எடுக்காமல், இவர்களுடைய கல்குலேஷன்ஸை வச்சுக்கொண்டு உண்மையா நோமலா எல்லா விமர்சகர்களும் என்ன செய்ய வேண்டும் சொன்னா இருக்கிற ஃபேக்டை வச்சுக்கொண்டு ஒரு வலப்பின்னல் உருவாக்கி கொண்டு ஒரு கட்டுரைய கிரியேட் பண்றது. இவர்கள் உண்மை அப்படி செய்யாமல் என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னேன், இவ்வளவு காலமாக செய்திருக்கிறோம், தங்களுடைய சிந்தனா சக்திக்கு எல்லாம் தோணுதோ அதுதான் கலஜதார்த்தமாக வரப்போறது என்று சொல்லி பிரசன்ட் பண்ணி கொண்டிருந்தவ ஒரு கட்டத்தில் அதை அவையிலே நம்ப ஒழிக்கணும். அது இன்று ஒரு வெளிப்பாடுதான் இந்த விஷயம். இவர்கள் வந்து நாங்கள் முதலும் காய்ச்சிருக்கிறோம், அந்த என்ன சொல்றது, இந்த கட்சிகளை தாங்கள் இலகுவாக கட்டுப்படுத்த முடியும், தங்களுடைய எழுத்துக்களுக்கு பயந்தவர்கள் இந்த கட்சிகள் என்ற ஒரு இதுல ஈஸியா எடுத்துட்டான் பலந்துண்டு ஓட்டதுகள். ஆமா, அது எத்தனை வல்லாதிக்க சக்திகளை வெள்ளாதிக்க நாடுகளையே கீழே சுழிச்சோடி உசுரோட அதான் அவைகள் வந்து எப்படி எப்படின்னு சொன்னால் இப்ப உண்மையா எந்தெந்த கட்சி எந்த அரசாங்கத்துக்கு எதிராக தங்களை உயிரை துச்சமென மதித்து வேலையில செய்ய தொடங்கிச்சு நம்ம அவர்கள் அதுல இருந்து திரும்ப அந்த அரசாங்கத்தோடய சேர்ந்து சர்வை பண்ற கம்ஃபர்டபுளா சர்வை பண்ற அளவுக்கு சில மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அந்த மாதிரியான மைண்ட் செட்டோட இருக்கிறார்கள். வெறும் தங்களுடைய எழுத்துக்களால கட்டுப்படுத்தலாம நினைச்சது முட்டாள்தனம் என்று வேற ஒன்றும் இல்லை. அந்த முட்டாள்தனத்தால அவமானப்பட்டுத்தான் இன்றைக்கும் வெளியில வர முடியாமல் இருக்கிறோம் என்று
நான் நம்புறேன் அந்த அது முட்டாள்தனம்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் பெரிய வார்த்தை தான் அவை அப்படி விமர்சிக்கிறது. நான் நினைக்கிறேன்னா ஓவர் கான்பிடென்டா தங்களால அதை நிகழ்த்த முடியும். இப்ப இருக்கிற இந்த கிரைசிஸ், இந்த ஒரு நெருக்கடியான தருணத்துல தங்களால இவர்களை அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைவுக்குள்ள கொண்டு வர முடியும். அந்த ஒருங்கிணைவு கட்டமைப்பை விட்டு இவர்கள் வெளியில போகாத மாதிரி தங்களை அதை வச்சிருக்க முடியும். அதுக்கு இந்த புலம்பெயர் சக்திகளினுடைய அழுத்தங்கள், அவர்களுடைய ஆதரவு எல்லாம் இருக்கும் அப்படி என்று நினைச்சு கொண்டு அதன் மீதான ஒரு மிகைப்படுத்தப்பட்ட தன்னம்பிக்கை அடிப்படையில இறங்கிட்டு நம்ம நினைக்கிறேன். அந்த ஓவர் கான்பிடன்ட் தான் உடம்புக்கு ஆகாம போச்சு. இப்ப இது இந்த இவர்கள் அந்த சுய பரிசீலனை இப்ப நடந்து முடிந்த சம்பவத்தை செய்து வேற முகங்களுக்குள்ளால வராமல் நேரடியாகவே அவர்கள் மக்கள்கிட்ட ஒரு இதை கொடுக்க வேண்டிய அவர்கள் உண்மையாக இந்த மக்கள் நலன்களிலேதான் அக்கறையாக செயற்பட்டார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் வெளியில வர வேணும். கண்டிப்பாக வெளியில வந்து இந்த நடந்தது என்ன என்றதையும் அவர்கள் இன்றைக்கு பிராண்ட் பண்ணினம் தானே தேசிய போலிகள் என்று. அந்த தேசிய போலிகள் என்ன செய்தார்கள், ஏன் நீங்கள் தேசிய போலிகள் என்று சொல்றீர்கள் என்ற விஷயத்த மக்கள்கிட்ட எடுத்து சென்று இந்த தேர்தலில் இந்த தேசிய போலிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்றதை மக்கள்கிட்ட தெளிவா ஆணித்தரமா நீங்க கொண்டு செல்லும். ஆனா அதை செய்ய மாட்டினோம்னு நினைக்க வேண்டாம். இன்னொரு பழமொழி எங்கள்கிட்ட இருக்கு, நக்குண்டார் நாவலந்தார் என்னென்று தேசிய போலிகளை ஆதரிக்கிறவர்கிட்ட இருந்துதான் நீங்கள் இவை காசு வாங்கினோம். இப்ப எப்படி அவரை எதிர்த்து காய்க்கிறது? ஆனபடியால இது நக்குண்டார் நாவலன். ஆனா அவர்களுக்கு இருக்கக்கூடிய தேசிய கடமை, நீங்க இது எல்லாத்தையும் பார்க்காம மக்களுக்கு தான் நீங்கள் உண்மையாக தேவையாற்ற வந்த நீங்களாக இருந்தா மக்கள்கிட்ட உண்மையை சொல்லணும். இந்த தேசிய போலிகளை உண்மையாகவே மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தி அவர்களை ஒதுக்குறதுக்கான வழிகளை பார்க்க வேணும். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னா, நான் இதுக்கு முதல்ல அதை சொல்லி இருக்கிறேன்னான்றது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நாங்கள் 2009க்கு பிறகு ஒரு தலைமைத்துவ வெற்றிடத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த தலைமைத்துவத்தை யாராவது ஒருத்தர் பெற வேணும். சரிதானே? ஏதோ ஒரு என்ன நெடுகப்படி தலைமையே இல்லாத ஒரு இன குடும்பமா நாங்கள் தெரியல. அப்ப எங்களுக்கு ஒரு ஒன்று வேணும். ஆனா இவ்வளவு காலம் என்ன நடந்ததுன்னா, இந்த 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 தலைமைத்துவம் என்ற இடத்தை ஒரு ஒரு போலியான ஒற்றுமை என்ற ஒரு விஷயத்தை காட்டி ஏற்கனவே அர்த்தபலசான ஒரு அரசியல் வடிவம் அங்க தலைமையாக காட்டப்படுத்தப்பட்டது. ஒரு பிம்பம் தான் இருந்ததுலயே உண்மையான தலைமை அல்ல. நாங்கள் கருணாநிதிய நக்கல் அடிக்கிற நாங்கள் காலையில உண்ணாவிரதம் அறிவிச்சு போட்டு ஒரு மணித்தியாலத்துல அவர் உண்ணாவிரதத்தை முடிச்சுட்டு, ஆனா நாங்களும் அதானே செய்யறாங்க. காலையில அறிவிச்சு அடுத்த 4 மணிக்கு முடிக்கிறோம். சரி, அதுக்கிட நடுவுல டயபெட்டிக் இருக்குதுன்னு எல்லாரும் கிளம்பி போய் வந்து இருப்பினோம். சரிதான். அப்படி செய்து கொண்டு வந்த ஒரு தலைமையாக ஒரு இந்த ஒற்றுமை கோஷம் இந்த இதுகள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு இப்படி உண்மையான தலைமைத்துவம் என்றது உண்மையா ஆளுமை தானே. அந்த ஆளுமை இன்னும் கொஞ்ச காலத்துக்கு முந்தி பாத்தீங்கன்னா அது வீரம் சார்ந்தது. அது ஒரு உண்மையா இன்றைக்கு குறைந்தபட்சம் அறம் மற்றும் வீரம் சார்ந்தது அது இருக்க வேண்டும். சரிதான். அதுதான் தலைவனா ஏற்றிருக்கிறோம் நாங்க. இப்பவும் அது அப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த ரெண்டுமே இல்லாத ஒரு 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 வடிவம் பிம்பத்தை வந்து நாங்கள் இவ்வளவு காலம் தலைமை என்று வச்சிருந்திருக்கிறோம், நம்பிக்கொண்டு வச்சிருந்திருக்கிறோம். இந்த பிம்பத்துக்குள்ள ஒரு கொஞ்ச நாள் நாங்கள் இவர் சம்பந்தரையா வச்சிருந்தாங்க. இல்ல எல்லாரையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். என்ன அங்க ஒரு தலைமைத்துவ போட்டி இல்ல. தலைமைத்துவ போட்டி இல்லாத போது அலையில்லா பூருக்கு இருப்ப பூச்சக்கரை என்ற கதை தான். அப்ப இருக்கிற எல்லாத்தையும் திரட்டி இப்படி ஒரு பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இதுதான் தலைவர்ன்னு நாங்கள் வச்சு கொண்டு வந்தாங்க. சரிதான். அத ஓட்டிட்டோம். இப்ப 10-15 வருஷமா அப்படியே ஓட்டி கொண்டு வந்துட்டோம். அதனுடைய பெறுபேறு தான் என்னன்னா, இன்றைக்கு நாங்கள் தலைமைத்துவ நெருக்கடிக்குள்ள இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தலைமை, சரியான தலைமை இல்லை. ஆரம்பத்தில இருந்தே மோத விட்டு இருந்தா இன்றைக்கு ஒரு தலைமை நிரந்தரமான சரியான தெளிவான தலைமை இருக்கும். தக்கன இருக்கும் கண்டிப்பா. இப்பவும் என்ன இந்த சூழல்லையும் கூட இவ என்ன பாக்கணும்னா திருப்பியும் அதேதான்.
கொண்டு வந்த எல்லாரையும் சேர்த்து வச்சிருந்தா திரும்பவும் இதுல இருக்கக்கூடிய எல்லாருமே தான் திரும்பவும் தாங்கள் எம்பி ஆயிருப்பினா திரும்பியும் போய் இங்க ஒரு முகமும் இங்க வீராவச பேச்சுகளும் இட போட்டு தேசியம் சுய நிர்ணயம் அது இது கண்டு குரலை ஏற்றி போட்டு அங்க போய் பார்மீட்டு கைகள் விட்டுற விளையாட்டுமா தான் இருந்திருக்கும். சரிதான். அப்ப அதுவும் ஜேவிபி மாதிரியான ஒரு அமைப்பு தீவிரமா ஆட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடிய சூழல்ல இது நடந்தா அப்படி இருக்கும். அப்ப எங்களுக்கு இப்போ ஒரு தலைமை வேணும். இதுக்குள்ள இருக்கிறதுக்குள்ளதான் இப்ப தேட முடியும். இப்ப புதுசா அவனை கொண்டு வந்ததுன்றது உடனடி சாத்தியம் அல்ல. அப்ப இருக்கிறதுக்குள்ள தேட இருக்கிறதுல யார் தலைவன், யாருக்கு மதிநுட்பம் இருக்குது, யாருக்கு விவேகம் இருக்குது, யாருக்கு வீரம் இருக்குது, யார்கிட்ட அறம் இருக்குது என்ற கேள்விகள் எல்லாத்துக்கும் பதிலளிச்சு ஒரு மோதல் நடந்துதான் அந்த தலைமை வரலாம். அதுக்கு அந்த மோதலுக்கு நாங்க இடம் கொடுக்க இல்லையா எங்களுக்கு தலைமையே வராது. இன்னும் 10-15 வருஷம் போனாலும் இதேதான் செய்து வந்தோம். அப்ப இங்க இந்த மோதல் அவசியமானது. அதனாலதான் நீங்க என்ன இந்த சூழமைக்குள்ள நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்த அந்த ஒற்றுமை கோஷங்கள்ன்றது எல்லாம் கோட்பாட்டு ரீதியா பாத்தீங்கன்னா அந்த ஒற்றுமை கோஷங்கள் எல்லாமும் செல்லுபடியாக முடியாம வந்ததுக்கான காரணம் அதுதான். அது பரிணமிச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டு இப்ப யாரோ ஒருத்தர் எழும்பி நிக்கணும், யாரோ ஒருத்தர் இந்த தலைமை இடத்தை கைப்பற்றி ஆகணும். அப்ப அந்த தலைமை யார் கைப்பற்றுகிறோமோ அவர்கள் நாளைக்கு அத மக்கள் ஏற்பினம் ஏற்காம போவினோம். சரிதானே. ஒருவேளை ஒரு தடவை இல்ல 2 தடவை வாய்ப்பு கொடுத்துட்டு இல்ல எங்களுக்கு இந்த தலைமை சரியில்லைன்னா தூக்கி எறிஞ்சு அதுதான் ஜனநாயகத்துல நடக்கிறது. அந்த காலப்பகுதிக்குள்ள வேற தலைமைகள் வந்துடும். புதுசா உருவாகக்கூடிய தலைமைகள் தங்களுடைய கோட்பாட்டு ரீதியாகவோ அல்லது செயற்பாட்டு ரீதியாகவோ ஏதோ ஒரு வழியில அந்த தலைமையிடத்தை கைப்பற்றத்துக்கு வந்துருச்சு. அப்படி வர்ற தலைமைகளோடையும் அந்த செயற்பாடுகளோடையும் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான தலைமை உருவாக வேணும். அப்படி உருவாகிடாமல் இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறவர்களுக்கு பின்னால அவர்கள் நலன் சார்ந்த நோக்கங்கள் இருக்குது என்றதை தெளிவா புரிந்து கொண்டு அந்த சக்திகளை அப்புறப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. ஓகே, அத சிலர் வலிந்து உருவாக்குறதுக்கான முயற்சி தான் இப்ப இந்த பொது வேட்பாளர் என்று சொல்லப்படுற அரியநேந்திரனை நிறுத்துறதுக்கான பின்னணி இப்ப நீங்க இந்த ஒற்றுமை அந்த கோஷங்கள் கூடாக நான் சொன்ன மாதிரி சும்மா பிடிச்சு வச்ச பிள்ளையாரோட இருத்தி வச்சிருந்தீங்களா இங்க அன்ஸ்டேபிள் இருக்கும். அதாவது ஒரு சரியான உறுதிப்பாடான நிலை எங்கள்கிட்ட இருக்காது. அரசியல் எங்களுடைய அரசியல் உறுதிப்பாடான நிலை பட்ட நோக்கி போக கட்டுப்பாட்டுல இருக்காது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமையே திருப்ப சொல்லிக்கொண்டு இப்படிதான் இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு யாரோ ஒருத்தர் அதுக்குள்ள கூறுறதுக்கு முயற்சிக்கிறார். அப்ப அது அப்படி வச்சிருக்க வேண்டிய தேவை ஏன் இருக்குதுன்னா அப்படி இருந்தா தான் இந்த வெளிச்சக்திகள் உள்ள வரக்கூடியதா இருக்கு, நுழையறதுக்கு ஸ்பேஸ் இருக்கு. இல்லையா நீங்க உறுதியா இருந்தா நீங்க அந்த ஒரு தலைவனோட தானே நீங்கள் பேசணும் அல்லது அந்த ஒரு தலைமையோட தானே நீங்கள் மோதணும். அந்த தலைமையும் ஸ்ட்ராங்கா இருந்தால் உங்களுக்கு கேட்கல சொல்றதை கேட்கணும். எந்த கட்டாயம் இல்லை, கேட்காதபடியதான் இந்த பிரச்சனை. சரிதானே. அப்ப யாரோ ஒருத்தருக்கு எதிராக இன்னொரு வெளிச்சக்திகள் கடுமையாக இங்க மோதுதுன்னா அல்லது ஒருத்தர் தலைவராக வரக்கூடாதுன்னு அவ்வளவு கடுமையாக அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்றால் அதுக்கு பின்னணியில அவர்களுடைய சுய லாப நோக்கங்கள் இருக்குது. கண்டிப்பா இருக்கு. விளையாட்டுல இவ்வளவு குத்தி முறைய வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு காசை செலவழிச்சு இத்தனை கோடிகளை செலவழிச்சு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க. அது வேற அவர்களுக்கு தெரியாத வியாபார தந்திரங்கள் ஒன்றும் இல்லை. அந்த வியாபாரத்துல போட்டா அது பரமடங்கா திருப்பி வரக்கூடிய வசதி வாய்ப்பு. எலெக்ஷனுக்கு கோணுமன்ற ஒரு தீர்மானத்துக்கு அவர்கள் வந்தோடனே இன்றைக்கு பத்திரிகை அச்சடிக்கணும், ஏற்கனவே ஊடகங்களை வச்சிருக்கணும், இங்கேயே பல ஊடகங்களை வாங்கி வச்சிருக்கணும், எல்லாம் செய்திருக்கணும். சரி, அப்ப அவர்களுக்கு நீண்ட கால திட்டம் இருக்குது தானே. சொன்னவா இனிய வாங்கின காலத்துல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப 4-5 வருஷம் ஆச்சு. அப்ப அன்றைக்கே அதுக்கான அடித்தளத்தை அவர்கள் தொடங்கி தானே வந்திருக்கணும். இல்ல அப்ப அது நான் நேரடியா அவர்களை குற்றம் சாட்ட முடியாதுன்னு சொன்னால் அது அவர்களுடைய வியாபார உத்தி. அவர்கள் இல்ல, நாங்கள் இங்க இடம் கொடுக்கிற அது அவர்கள் வியாபாரத்தில் இருந்து கொண்டு வியாபாரத்தின் மூலமாக எங்களுடைய அரசியல் தலைமைகளை பிழையாக வழிநடத்தினோம் என்று சொன்னால் இல்லாட்டி வழிநடத்த முயற்சிக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் அந்த பொசிஷன்ல இருந்து அதான் செய்யும். இங்க நாங்கள் இருக்கிறாங்களே அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கிறோம்ன்றதுதான் கேள்வி. இங்க இருக்க நாங்கள் உறுதியான தலைமை இல்ல, இங்க எங்கள்கிட்ட உறுதியான தலைமை இல்லைன்றதுனால அவர்கள் அங்கங்க ஒவ்வொருத்தரையும் பிச்சு அந்த வேலையை பார்ப்பினோம். ஓகே, சரிதானே. தங்கள் நலன் சார்ந்த நலன்களை நிறைவேற்றி கொள்றதுக்காக இலகுவாக தங்களோட சேரக்கூடிய தரப்புகளை
காசு கொடுத்தா வந்துடக்கூடிய ஆட்களை எப்பவுமே செவினம் தானே. அரசியல் கட்சியிலே தானே செய்யுது. நீங்களே எலெக்ஷனுக்கு முதல் நாள் சாராய போத்தல் வாங்கி கொடுக்குறீங்க. ஏன் கொண்டு போய் விளையாட்டு கழகங்களுக்கு பந்தம் மட்டும் கொடுக்குறீர்கள் முதல் நாள் இரவு? இல்லாட்டி நீங்க இது வாங்க கொண்டு முதல் நாள் இரவு ரகசியமா கொண்டு போய் என்ன ஜனசமய நிலையங்கள்ட்ட தலைவர்கிட்ட காசு கொடுத்துட்டு போறீங்க. என்னன்னு சொல்லி கொடுக்குறீங்க? நீங்கள் இந்த விளையாட்டு ஜாமான் அதில் இதழ் வாங்குங்கொண்டு கொடுக்குறீங்க. உங்களுக்கு தெரியுமா நீங்க இன்றைக்காவது கணக்கு கட்டுறீங்களா திருப்பி? அது உண்மையா அங்கதான் போச்சுதான். நீங்க 50,000 25,000 கொண்டு தலைக்கு கணக்கு பார்த்து காசு கொடுத்துட்டு போறீங்க. அந்த காசுல உண்மையாகவே அங்க அவ்வளவும் செலவழிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கேட்க போறது. அப்ப அது ஏன் அதெல்லாம் செய்தியல்? காசை கொடுத்தா இலகுவா வாங்கி விட முடியும்ன்றது தானே. அதையதான் அவரும் செய்யணும். அவரும் அதே செய்யணும். இல்ல நான் அதெல்லாம் நானுமே அப்படி சொல்ல வந்தா அவர்கள் அது ஒரு வியாபாரமா செய்யணும். அவையில நான் கூட சொல்லக்கூடாது. அரசியல வியாபாரம் சொல்லி கொண்டுதான் செய்யணும். நான் அந்த லைக்கா நிறுவனத்தை நான் இதுல குற்றம் சுமத்துறதா இருக்காது எப்படின்னு சொன்னா ஒரு வியாபார நிறுவனம் லாப நோக்கத்தை கொண்டு அப்படித்தான் சொல்லி இல்லையே. அவர்கள் வந்து கூட அப்படித்தானே சொல்றீங்க. நீங்க பொது கட்டமைப்புக்காரருக்கு காசு கொடுத்து பொது கட்டமைப்புக்காரர் ஒற்றுமை தேச நீங்கள் இல்ல சொல்றீங்க தேச ஒருமைப்பாடு தேச திரட்சி என்றெல்லாம் கதைக்கு அது நீங்கள் அவையில பொறுத்தவரை அது நீங்கள் உங்களோட தலைவர். அதுக்கு நீங்க பேசும்போது நீங்கள் அப்படிப்பட்டவர என்னுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு ஏற்படத்தானே நான் ஏதாவது ஒன்று உதவி செய்வேன். உதவி என்றால் உதவி என்றால் தான் ஒரு வியாபார நிறுவனத்தை பொறுத்தவரை இருந்தாலும் கூட ஒரு வியாபார நிறுவனத்தை அப்ப நீங்களோ நானோ போய் நான் திரும்ப சாராய கடையில முதலிட போறேன். சரி, ஆனால் இங்க வச்சிருக்கிற சாராய கடை நடத்துற முதலாளிகள் இருக்கணும் தானே. அவர்கள் லாபத்தை நோக்காக கொண்டு அந்த வியாபாரத்துல ஈடுபடுகிறார். அவன் அதை சொல்லிதான் நான் மக்களுக்கு இப்ப என்ன அவலை பெண்ணுக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துறான் சொல்லி சரிதானே. தாய் தந்தைகள் அந்த அவலை பெண் வாழ்வாதாரத்துக்கு அவன் என்ன சொல்லிடான், இது தீமை போட்டும் போட்டிருக்கும், இது தீமை தான், உங்களுக்கு தேவை இருக்குது, ஒருத்தரை கட்டாயப்படுத்தி கொடுக்க இல்லை, உங்களுக்கு தேவை இருக்கு, நான் வியாபாரம் நான் இந்த மக்கள் இரவு நிம்மதியாக உறக்கத்தில் செல்வதற்காக நான் பார் நடத்துறேன்னு யாராவது சொல்லிடுமா? இல்ல சொல்ல இல்லை. அது நீங்க சொல்றது சரிதான். ஆனா ஒரு பார நடத்தி கொண்டிருக்கிற ஒருத்தர் போய் நான் குடிநோய் மருத்துவமனைக்கு காசு கொடுக்குறேன், குடியால பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுறேன் என்று சொல்றது எவ்வளவு அபத்தம்னு சொல்லுவாங்க. இல்ல அது கூட ஒரு பிராஜித்தமா பார்க்கலாம் தானே. இல்ல இல்ல அது கூட பிராஜித்தமா பார்க்கலாம். நான் அவர்கிட்ட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க, நான் பார் நடத்தாண்டி இன்னொரு நாள் பார் நடத்த தான் போகுது, சரிதானே. சொல்றேன் ஆமா ஆமா, இன்னொரு நாள் பார் நடத்தான் போது அவன் குடிக்கத்தான் போறான். இன்றைக்கு எக்ஸ் வந்து பார் சராய கடை போட்டானதுக்காக குடிக்கலாம் எல்லாம். பட் அவர் சில அரசியல்வாதிகள் அது சொல்றேன். அந்த அவலை பெண் பார் நடத்த இன்னொரு அவலை பெண் பார் நடத்திட்டு இப்ப நீங்க அவலை இன்னொரு ரீசனுக்கு நான் ஒரு வியாபாரி என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் வியாபாரம் செய்யறேன், அதுல கெட்டதான் நடக்குதுன்னு சொன்னால் நான் அதுல இருந்து நீங்க சொன்ன அந்த ஓகே என்னோட இதுன்றது நான் இந்த வருமானத்துல ஒரு பகுதியை வந்து அவர்களுக்கான சீர்திருத்தமோ இல்லாட்டில் அவர்களுக்கான ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு ஃபண்ட் பண்றேன்ன்றது வந்து ஒரு நியாயமா. நான் அந்த ஃபண்ட் பண்றதுக்காக தான் பார் நடத்துறேன்னு சொல்லி அறம் கிடையாதுன்றது வியாபாரம் பண்ணு வந்தா அவரை பொறுத்த வரைக்கும். அப்ப அவர் இப்படி சொன்னா போல எப்படி நான் அந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டர் காசு கொடுக்குறதுதான் பார் நடத்துறேன்னு சொன்னா போல. ஆனா அதை அப்படித்தான் போர்ட்ரேட் பண்ண அப்படி இல்ல தானே. நான் பார் நடத்துறதால இப்ப நீங்கள் அங்க போய் உதவி செய்யும் போதும் பேசும் போதும் நீங்க யாரும் எந்த ஒரு உதவி செய்கிறவரும் நான் இந்த இடத்துல பார் வச்சிருக்கிறேன் அங்க உழைச்ச காசுலதான் கொண்டு வந்து இவ்வளவு செய்கிறேன்னு சொல்றது இல்ல. சரி, அப்ப பாத்து கொண்டு ஐயோ ஐயா நல்ல ஐயா பாருங்க இவ்வளவு ஆசை கொண்டு வந்து கொட்டி இவ்வளவு எல்லாம் செய்யறேன். இப்ப நான் சொல்றேன் அந்த பிம்பத்தை தான் நீங்க நான் குற்றம் சாட்டுறது. ஒரு கோயில் நடத்தி கொண்டிருக்கிறார், சரிதானே. அவர் அந்த காசை எடுத்து பார் நடத்துறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாருன்னா போல செய்யக்கூடிய அப்படித்தான். நான் இங்க கட்சிகளை சொல்ல கட்சிகள் எல்லாம் என்ன சொல்லி நீங்க வர தேவையில்லாம புது டாபிக் கொண்டு வந்து புது டாபிக் இல்ல, நீங்க சொன்னதுக்குதான் பிரான்ஸ்லயோ ஜெர்மனில கோயில நடத்திட்டு இங்க நல்லூர் அடிப்புல பக்கத்திலேயே பார் நடத்துறாக்கள் இருக்கு. அதெல்லாம் புது கதையா இருக்கு. இல்ல அவர்களை குற்றம் சொல்லுகின்ற அவர்கள் இப்ப அரசியல் கட்சிகள் வந்து எங்களுக்கு தேசிய அதேதான் சுய நிர்ணய உரிமைதான் வேணும் என்று சொல்லிட்டு
அதற்கு இப்படி பணத்துக்கு விலை போறதுன்றதையும் லைக்கா இதை மட்டும் செய்யல. போராளிகளுக்கு அரசியல் கைதிகளா இருந்து விடுவிக்கப்பட்ட போராளிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்து கூட 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 கொடுத்து வீடு கட்டுறதுக்கு எல்லாம் கொடுத்து காசு ஞானம் பவுண்டேஷன் வச்சு போரால பாதிக்கப்பட்ட இந்த இமேஜ் எல்லாத்தையும் நீங்கள் இவ்வளவு காலம் நீங்க அப்படிதான் பில் பண்ணி இருந்தீங்க. சரிதானே? அதாவது உங்களுடைய நட்பேரை உருவாக்குறதுல நீங்கள் வந்து கனகாலம் ஞானம் பவுண்டேஷன் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு. சரிதான். இன்னும் சுபாஸ்கரனுடைய தாயார் முல்லைத்தீவுல இருக்கிறான் நினைக்கிறேன், இருக்கிறா. அவன் பேர் ஞானம். அப்படி இருக்கும்போது அந்த பிம்பங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி போட்டு பிறகு ஒரு தலைமை இங்க உருவாகிடக்கூடாது என்றதுக்கு பின்னாலையும் நீங்கள் முதலிடுறீங்கள் என்றால் அது அது அறம் சார்ந்தது அல்ல என்று நான் அதை ஏற்றுக்கொள்றேன். உங்களுடைய இனத்தின் மீதான அக்கறை என்றது என்ன நீங்க சொல்றதை நான் 100% ஏற்றுக்கொள்றேன். நான் அதை இல்லை என்று சொல்லல. என்னுடைய கேள்வி, நாங்கள் இப்ப லைக்காவை இதுல குறை சொல்றதை விட நீங்கள் இங்க என்ன சொல்லி பாஸ்கரன் அடையாளப்படுத்தப்படுறது லைக்கான்றதுனால உண்மையில இந்த சொல்லித்தானே உண்மையில இந்த இவர்களுக்கு காசு கொடுத்தது சுபாஸ்கரனா லைக்காவான்றதெல்லாம் தெரியாது. அவர்கள் அங்கங்க சொல்லினா அதான் திரும்ப அங்க பிம்பம் தான் வருது. என்னன்னா இவர் கூடாதான் வருது அல்லது இவருடைய இன்ட்ரெஸ்டுகளாலதான் வருது. அது உண்மையா சட்ட ரீதியா பார்த்தா சில நேரம் வேறு யாருமே ஏதும் ஒரு நிறுவனமா இருக்கும், அவங்களுக்கு பேரே தெரியாத நிறுவனமா இருக்கும், லைக்காக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் ஆனா இங்க லைக்கான்றதும் சுபாஷ் குறியீடுதான். அந்த குறியீட்டு கூட சங்கம் அரியணேந்திரனும் குறியீடாக இருந்தார்களோ அது மாதிரி அப்படித்தான் வருது. அவர்களுடைய குறியீட்டு அடையாளங்களுக்கு கூடாதான் நீங்க வருது என்றதுதான். இல்ல அவர்களும் நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு பேஸ்புக்ல ஒரு இது பார்த்தேன், அவர்களுடைய பத்திரிகை இன்றைக்கு பரிச்சயத்தை வச்சு வந்து எல்லா இதுங்களுக்கு அதுக்குள்ள லைக்காண்டு தான் பிளான் பண்ணி நம்ம நினைக்கிறேன். லைக்காவுடைய இன்னொரு முயற்சியாக மாதிரி தான் சொல்லி நம்ம நினைக்கிறேன். அவன் இந்த ப்ரோமோ வீடியோ பார்த்தா கரெக்ட். அப்படி லைக்கா ஏதோ ஒன்று நோன் பிராண்ட் சொன்ன லைக்காவா லைக்காண்டு தான் நினைக்கிறேன். அவனுடையதான் அந்த பத்திரிகை ப்ரொமோஷன் அப்படித்தான் அதை வச்சுக்கொண்டு அவர்களுடைய இன்னொரு முயற்சியாக இங்க வருது. மேபி நாங்கள் சரியா தான் காய்ச்சி கொண்டு இருக்கலாம். என்னுடைய கன்சர்ன் இதுல பிராண்டத்தான் சொல்றோம். அப்படி இருக்கா ஈவன் லைக்கான்ற பிராண்டு கீழே 1008 நிறுவனங்கள் இருக்கும். அப்ப இல்ல என்னுடைய கன்சர்ன் என்னவா இருக்குன்னு சொன்னா, நாங்கள் அவர்களுள்ள கவனம் செலுத்துறதுக்கு அப்பால இந்த அவர்களுடைய அப்படி நோக்கமாக இருந்தாலும் அதுக்கு துணை போற உள்ளூர் அரசியல்வாதிகள்ல நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதான் திரும்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த நிலைமை இருக்கிறது என்றது ரெண்டு பக்கமா பார்க்கணும். ஒன்று எங்கள்கிட்ட நிரந்தரமான தெளிவான தலைமை இல்லாதது, அவர்கள் உள்நுழைறதுக்கான வாய்ப்பு. இது இப்ப நாங்க பேசிக்கொண்டிருக்கிறதெல்லாம் எங்களுக்கு இப்படி வெளி தெரிகிற, அவர்கள் வெளிப்படையாக செயற்பட தொடங்கும் போது தெரிகிறவர்கள் பற்றி யோசிச்சு பாருங்க. இதை தாண்டி அப்ப இதுவே இப்படி இருக்குது என்றா, இதை தாண்டி எங்களை சிதைக்க வேணும் என்று நினைச்சு வேலை செய்யற தரப்புகள் எவ்வளவு தூரம் ஊடுருவி வேலை செய்யலாம். நாங்கள் அந்த அளவு பலவீனமா இருக்கிறோம்ன்றதுதான் அதனுடைய உங்களுடைய கவலை நியாயமானது. ரெண்டாவது என்னென்றால், இப்ப நாங்கள் புலம்பெயர் தமிழர்கள் என்று கருதுறவர்கள் யாருண்டா எங்களுக்கு பக்கபலமாக உண்மையில 2009 போராட்டம் முடியும் போது அல்லது ஆயுதங்கள் மௌனிக்கப்படும் போது இந்த போராட்டம் இனிமே புலம்பெயர் தமிழர்கள்ட்ட கையளிக்கப்படுது என்றதுதான் சொல்லப்பட்டது. நாங்கள் எப்படி அதை பார்த்தோம்னா, எங்களுக்காக போராட்களாக அவர்களை பார்த்தோம். ஆனா அப்படிப்பட்ட புலம்பெயர் சமூகத்துக்குள்ள இருந்து சில சக்திகள் எங்களை திரும்ப வலிமையே பெற முடியாத, அரசியல் ரீதியாக கூட வலிமை பெற முடியாத ஆட்களாக வைத்திருக்க நினைக்கிறது என்றது மிக மோசமானது. சரிதானே? அததான் சொல்ல வர்றேன். இந்த ரெண்டு பக்கமுமே அவர்கள் இங்கே ஒரு உறுதியான தலைமை இல்ல, திரும்பவும் அப்படி ஒரு உறுதியான தலைமை உருவாகிவிடக் கூடாது என்றதிலையும் அவர்கள் வேலை செய்கிறதும், அப்படி உருவாகாம இருக்கிறது தங்கள் நலன் சார்ந்ததாக அவர்கள் பார்த்துக் கொள்றதும் தான் எங்களுக்கு இப்ப பிரச்சனைன்னு சொல்றேன். கோபம் அதிகமாக இருக்கு. கோபம் இல்ல, இது அப்ப பலவீனப்பட போகுது. இங்க இருக்கிற சூழல் அதுதான், இங்க இருக்கிற சூழல் அதுதான். அந்த சூழல்ல இருக்கிற மோதல்லாம் இன்றைக்கு இருக்குதுன்னு சொல்றேன்.
இந்த மோதல் இன்றைய கட்டத்துல தவிர்க்க முடியாததா மாறும். இது சிதையலாம், சிதறலாம், அல்லது சிதறி திருப்பி ஒன்றாகலாம். அப்படி இல்லையா இந்த ஏதாவது ஒரு சக்தி அந்த தலைமை இடத்தை கைப்பற்றலாம். இல்ல இந்த சூழல்ல இருந்து வரக்கூடிய விளைவுன்றது அதுதான். ஓகே, இது இப்படியா கூட இப்ப நீங்கள் சொல்ற பாயிண்ட் ஒரு மிக நீங்கள் கோவப்படுறதுக்கு இல்ல நீங்க நேரடியா குற்றம் சாட்டுறதுக்கு சரியான காரணமாக கூட இருக்கலாம். சில வேளை இதுவே மாறி இருக்கலாம். அவர்கள் ஒரு நிலையான ஒரு ஸ்திரமான தலைமையை கட்டமைக்கிறதுக்கான முயற்சிகளை தான் செய்யணுமோ தெரியல. காலம் அதுக்கு வெகு விரைவில் பதில் சொல்லும் நினைக்கிறேன். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில உங்களை நேரம் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடுவோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.